Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ரொம்ப சிம்பிளா குயிக்கா செய்யக்கூடிய பிரியாணி வெஜிடபிள் வச்சு இன்னைக்கு செய்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க. எங்களோட ஊட்டி ட்ரிப்ல நாங்க ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட் பத்தியும் அங்க பார்த்த இடங்கள் பத்தியும் சில வீடியோஸ் போட்டுருக்கேன். பார்க்காதவங்க கீழ லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க சிம்பிள் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். சோ பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துறதை விட ஜாரில் வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு தோல் எடுத்துகிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் சீரக சம்பா ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியில் 20 மினிட்ஸ் ஊற போட்டிருக்கேன். இப்போ குக்கரில் ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த பிரியாணி பொருட்கள்லாம் சேர்த்துறேன். இது வந்து ஒரு 10 ருபீஸ் பேக்கெட்டில் கிடைக்குது. இது ஒரு டைம் 2 பேத்துக்கு சேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். அது லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச ஆனியனை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுறணும். நான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க ஒரு டைம். இன்க்ரீடியன்ஸ்லாம் எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துறேன். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா சில்லி பவுடர் இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் சேர்த்தலை. இது கூட தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். சீரக சம்பா பொறுத்த வரைக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஊற வச்சு எடுத்து வச்ச ரைஸை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தால் டேஸ்டான பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருந்துன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.